அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் நாள்தோறும் இறைவேண்டல் பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எத்தனை முறை நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், 5 முறை அவர்கள் இறைவேண்டல் செய்கிறார்கள். நம்முடைய திருப்புகழ் மாலை, துறவையினுடைய திருப்புகழ் மாலை குருக்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஜெபிப்பதற்கு நம்முடைய துறவை தந்திருக்கிற கட்டளை ஏடுதான் திருப்புகழ் மாலை. அதிலே காலை ஜபம் இருக்கிறது, நண்பகல் ஜபம் இருக்கிறது, மாலை ஜபம் இருக்கிறது, இரவு ஜபம் இருக்கிறது, முற்பகல் ஜபம் இருக்கிறது. ஆகவே 5 முறை நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று திருப்புகழ் மாலை சொல்கிறது. விவிலியத்தின் சில பகுதிகள் 3 வேளை நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக தானியேல் ஏடு சொல்கிறது, தானியேலிடம் 3 வேளை இறைவேண்டல் செய்கிற பழக்கம் இருந்தது. தானியேல் 6:10 நாம் வாசிக்கிறோம், தானியேல் தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். ஆகவே தமது பழக்கத்தின்படி, அதனால வார்த்தை. ஆகவே தாவீதின் இருந்த பழக்கம், ஒவ்வொரு நாளும் தானியேல் 3 வேளை, காலை, பகல், மாலை என்று எடுத்துக்கொள்ளலாம், 3 வேளை அவர் இறைவேண்டல் செய்தார். தானியேல் 6:13 சொல்கிறது, அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான். ஆகவே அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க இதை பார்த்துருக்குறாங்க. ஆகவே தடையை மீறி 3 வேளை தானியேல் இறைவேண்டல் செய்கிறான் என்று அரசரிடம் இவர்கள் முறையிடுகிறார்கள். ஆகவே தானியேல் இறைவாக்கில் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், நாள்தோறும் நாம் 3 வேளை இறைவேண்டல் செய்ய வேண்டும், முழந்தாள் படியிட்டு இறைவேண்டல் செய்ய வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே 3 வேளை முழந்தாள் படியிட்டு நன்றி செலுத்தினார் தானியேல். நாம் அவ்வாறே குறைந்தது 3 வேளை முழந்தாள் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.